வணக்கம். இனியும் பொறுமையாக இருக்க முடியாது. சிறையில் என்னால் இனி ஒரு நாள் கூட இருக்க முடியாது. உண்மைகளை கூறி சரணடைய போவதாகவும் அதற்கு பிறகு ஜாமீன் பெற்றுத்தருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியிருப்பதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இதனால் முதல்வர் ஸ்டாலின் உட்பட திமுகவின் அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்களா? கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி இரவோடு இரவாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டார்கள். இன்று வரை கிட்டத்தட்ட 1 வருடங்கள் 4 மாதம் கழிந்துவிட்டது. இன்று வரை செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் தான் இருக்கிறார். தற்பொழுது இன்று நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்களிடம் உண்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கடுமையான கேள்விகளை நீதிபதி அல்லி அவர்கள் முன்வைத்திருந்தார். தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மையை கூறினால் மட்டும்தான் சிறையிலிருந்து அவருக்கு ஜாமீன் கிடைக்கும், இல்லை என்றால் ஆயுள் முழுக்க நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று அழுத்தமும் நீதிமன்றத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை காப்பாற்ற வேண்டும் என்று திமுகவிற்கு ஆதரவாக செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் சிறையில்தான் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றமும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் கூறப்பட்டதன் காரணமாக மனம் மாறிவிட்டதாக தெரிய வருகிறது. வீடியோ ஆதாரம் மூலமாக செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மைகளை கூறி திமுகவில் யாருக்கெல்லாம் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, திமுகவின் முக்கிய அமைச்சர்களுக்கு பினாமிகள் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் எங்கு வசிக்கிறார்கள், ஆதாரத்துடன் ஒன்று விடாமல் வீடியோ மூலமாக ஆதாரத்தை தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரிக்க உள்ளதாக தெரிய வருகிறது. இன்று மாலை அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் உண்மைகளை வாக்குமூலமாக கொடுக்க உள்ளதாகவும் இன்னும் 3 நாட்களில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படும் என்றும் தெரிய வருகிறது. இதனால் மிகப்பெரிய அளவில் தலைவலியாக திமுகவிற்குத்தான் உருவாகும். திமுகவில் சில அமைச்சர்கள் மட்டுமல்ல, திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள், பினாமிகள், ஸ்டாலின் முதற்கொண்டு இதில் சிக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மத்திய அமைச்சகம் தற்பொழுது ஸ்டாலினை சிக்க வைப்பதற்காகத்தான் அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜியை பழைய வழக்கை தோண்டி அவரை கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கை பற்றி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் கிட்டத்தட்ட 1 வருடம் 4 மாதங்கள் முடிவடைந்த நிலையில்தான் உண்மைகளை கூறப்போவதாகவும் இதனால் திமுகவினர்கள் செந்தில் பாலாஜியை கூலிப்படைகளை ஏவி கொலை செய்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. செந்தில் பாலாஜியின் உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் அதற்கு முழு பொறுப்பையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தான் ஏற்க வேண்டும். இதனால் பாதுகாப்பான அறையில் செந்தில் பாலாஜியை கவனித்து வருவதாக செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை திமுகவின் முக்கிய அமைச்சர்களுக்கு இதில் தொடர்பு இருந்தால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.